இப்ப இடையில ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. திடீர்னு எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் ஒரு 5000 ரூபாய் போட்டாரு. மக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிர்ச்சி. வணக்கம் நண்பர் ஜான் ஜெய்டி. அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் விழுந்து வந்து மக்கள் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த கட்சியை எதிர்க்கிறதுக்கு புதுசா கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எத்தனை பேர்ல வந்து எதிர்த்தாங்களோ, எத்தனை பேர்ல வந்து இந்த கட்சி அழிக்க நினைச்சாங்களோ, கடைசியில் அந்த கட்சியே பாத்தீங்கன்னா காணாம போயிருக்கு. இவங்கெல்லாம் வந்து சும்மா ஜுஜிப் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைலாம் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயம் பேசியிருந்தாரு. நிறைய பேர் கருத்து என்ன பாத்தீங்கன்னா, இவர் படங்கள் வராரு இல்லையோ, ஆனா எலெக்ஷன் டைம்ல மட்டும் கரெக்டா வந்துடுற அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ இவர் பேசுற வீடியோ பாருங்க, உங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு இது என்ன பிரமாதம்? இதை விட இன்னும் நிறைய இருக்குடி மாப்பிளை, இன்னும் நிறைய இருக்கு. நீ எக்கச்சக்கமான விஷயம் பண்ண போற. அவர் சாதாரண ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். தமிழகம் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்படியே சாதாரணமா தான் இருக்காரு நினைக்கிறாரு. கிடையாது. நீங்க என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும், ஏன்னா பேச வேண்டிய வசந்த பூரா மேடெல்லாம் பேசி ஆகணும், பேசிட்டே இருக்கு. ஆனா செயல்பாடுகள் இருக்க ஒரே ஒரு கட்சி திமுக தான். இந்த தமிழ்நாட்டில் தங்கச்சி சகோதரி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இந்த கட்சியை விட்டா வேற எந்த கட்சிக்கு பவர் கிடையாது.